वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नासु तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अलीमा। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இந்த வாரத்தில் முந்தி சென்ற முதலாம் அவர்கள் என்ற நபிகளாருடைய ஆரம்ப அந்த நுபுவத்தின் நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்று இந்த மார்க்கத்துக்காகவும் தங்களுடைய சொர்க்க பிரவேசத்திற்காகவும் அயராது பாடுபட்ட உழைத்த அந்த ஆரம்ப கால நபித்தோழர்களை குறித்து தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர்களில் இருந்தும் அன்சாரிகளில் இருந்தும் யார் அவர்களை நல்ல காரியங்களில் பின்தொடர்ந்தார்களோ அத்தகைய மக்களும் அந்த முந்தி சென்ற முதலாம் அவர்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள், இவர்கள் அனைவரும் ரதியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், இவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். தங்களுடைய இருப்பிடத்திற்கு கீழே ஆறுகள் ஓடுகிற அந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்தில் அவர்கள் குடியமர்த்தப்படுவார்கள். தாலிக்கல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி என்பதாக சூரா தௌபா என்கிற 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்தில் அல்லாஹ் அருளுகிறான். சஹாபாக்கள் என்பவர்கள் மேன்மை பொருந்தியவர்கள், முழு உம்மத்திற்கு ஒரு பெரும் முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டியவர்கள் அந்த நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள் என்றாலும் அந்த முழு நபித்தோழர்களும் ஒரு தரம் சார்ந்தவர்கள் அல்ல. அவர்களையே அல்லாஹ் தரம் பிரிக்கிறான். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், தியாகத்தில் முந்தியவர்கள், தியாகத்தில் பிந்தியவர்கள் என்று சஹாபாக்களுக்குள் அல்லாஹ் வேறுபாடுகளை கற்பிக்கிறான். காரணம், எல்லோருக்கும் ஒரு கூலி என்றால் முந்தி வந்தவர்களுக்கு அவர்களுடைய தியாகம் அர்த்தமற்றதாக மாறிவிடும். கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அபூ சுஃபியானும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அபூபக்கரும் ரதியல்லாஹு அன்ஹுமா இருவரும் நபித்தோழர்கள், சிறந்தவர்கள், அல்லாஹ் நாடினால் சொர்க்கவாசிகள் என்றாலும் இருவரும் தரத்தில் ஒன்று அல்ல, சமமானவர்கள் கிடையாது என்கிறது திருக்குரான். அப்படி இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்ட நேரத்தில் எல்லா விதமான தியாகமான கால சூழ்நிலைகளிலும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்திய நபித்தோழர்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் கடந்த வாரம் யாரை பற்றி பார்த்தோம்? புரியல? உமரா? அஸ்மா இல்ல, அப்துல்லா இப்னு உமர். உமர் இல்ல, உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய மகன். நுபுவத்து வந்து 3 ஆண்டுக்கு பிறகு பிறந்து உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய கரத்தை பிடித்து 10 வயது சிறுவராக இருக்கும்போது ஹிஜ்ரத்தை செய்து பத்ர் களத்திற்கு கலந்து கொள்ள ஆர்வம் கேட்டார். ஆர்வத்தோடு வந்தார். புறக்கணிக்கப்பட்டார். உஹதிலே புறக்கணிக்கப்பட்டார். ஹந்தக்கிலே புறக்கணிக்கப்பட்டார். பனு முஸ்தலிக்கில் இருந்து எல்லா யுத்த களத்திலும் கலந்து கொண்டு
இஸ்லாத்திற்காக வேண்டி அரும்பாடுபட்ட ஒரு பெரும் புத்திசாலி உள்ள இளைஞர், பெரும் வணக்க வழிபாட்டில் ஆர்வம் கொண்ட ஒரு ஆபிதாக திகழ்ந்த ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லான் அவர்களுடைய வரலாற்று செய்திகளையும் தியாக சம்பவங்களையும் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற கிஃபார் என்கிற கோத்தரத்தில் வழிப்பறி கொள்ளையர்கள், இந்த கோத்தரமே யாரு அப்படின்னு கேட்டா வழிப்பறி கொள்ளையர்கள், சிரியா தேசத்தில் மக்காவில் இருந்து சிரியாவுக்கு செல்லக்கூடிய வழியில் வத்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கில் கிஃபார் என்கிற ஒரு பெருங்கொண்ட கூட்டம் மக்கள், கோத்தரத்தவர்கள் வசிக்கிறார்கள். இவர் இந்த கோத்தரத்தை சார்ந்த ஒரு நபித்தோழரை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த கோத்திரத்தினுடைய பிரதான தொழில் என்றால் வரக்கூடியவர்களிடத்தில் வழிப்பறி செய்வார்கள். இது அவங்களுடைய வழக்கம். குறிப்பா அந்த இடத்தை யார் பயன்படுத்துவாங்கன்னா, மக்காக்கு போகக்கூடியவங்க, மக்காலிருந்து வரக்கூடியவர்கள் பயன்படுத்துகிற இடம். மக்கால உள்ளவர்கள் வத்தானை தாண்டாமல் சிரியாவுக்கு போக முடியாது. சிரியாவில் உள்ளவர்கள் வத்தானை தாண்டாமல் மக்காக்குள்ள நுழைய முடியாது. அப்படி போறதா இருந்தால் ரொம்ப தொலைதூரமாக சுற்றி போகணும். அதனால் இவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். கப்பம் கட்ட வேண்டும், பொருளாதாரத்தை தரணும், தர மறுத்து விட்டால் புடுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கொள்ளையர்களாக வாழ்ந்தவர்கள் தான் கிஃபார் கோத்திரத்தவர்கள். இவர்களை சுற்றி உள்ள மக்கள் பலரும் இவர்களை பார்த்தால் பயப்படுவார்கள், போன கொன்றுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பின்பத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் இந்த கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த கிஃபார் கோத்திரத்தில் இருந்து ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற நபி தோழர்களில் ஒருவர் தான் அபூதர் அல் கிஃபாரி என்று அழைக்கப்படக்கூடிய நபித்தோழர். இந்த நபித்தோழருடைய வாழ்க்கை, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஒரு புறம் என்றாலும் நபியோடு சேர்ந்து இஸ்லாத்தில் தியாகம் செய்தது அது இன்னொரு பரிணாமத்தை இஸ்லாத்திற்கே எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இருந்தது. இன்னொரு புறம் சஹாபாக்களில் பெருங்கொண்ட மக்களினுடைய கருத்தை ஒரே ஒரு ஃபத்வாவில் மாற்றம் தெரிவித்து தனிமையை சந்தித்து தனிமையிலேயே தன்னுடைய மரணத்தையும் அடைந்த நபித்தோழர்களில் ஒருவர் இந்த அபூதர் அல் கிஃபாரி என்று அழைக்கப்படக்கூடியவர். இவர் வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது, இஸ்லாத்தினுடைய பயணம் எப்படி தொடங்குகிறது என்றால், இந்த கிஃபார் கோத்திரத்தில் இருந்து அறியாமை கால அஞ்ஞான பழக்கங்கள் கொண்டவராக இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு சில நற்பண்புகள் இருந்தது. அதுல ஒன்று, இறைவன் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கொள்கையை மனதில் அப்பப்போ அவர் நினைவுபடுத்திக் கொள்கிறார். சிலைகள் எப்படி கடவுளாகும், மனிதர்கள் எப்படி நமக்கு கடவுளாக வருவார்கள், இந்த எண்ணம் அவருக்கு அப்பப்போ வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவரால் தெளிவாக முடிவு எடுக்க முடியல. கடவுள் ஒருத்தன் தான் முடிவெடுக்க முடியல. ஆனால் எல்லாம் கடவுளுங்கிற அந்த பல தெய்வ கொள்கையும் அவரால் ஏற்றுக்கொள்ள, சகித்துக் கொள்ள அவரால் முடியவில்லை. இதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் வரும் என்ற எதிர்பார்ப்போடு ஒரு பெரும் வெளிச்சத்தை, ஒளியை எதிர்பார்த்தவராக அவர் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தருணம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லி தன்னை தூதுவர் என்று அறிவிப்பு செய்யக்கூடிய காலத்தை இந்த கிஃபார் கோத்திரத்தை சார்ந்த இந்த அபூதர் அறிந்து கொள்கிறார். வர்ற போற மக்கள் எல்லாம் பேசிட்டு போறாங்க. முகமதுங்கிற ஒரு இஸ்லாத்தை சொல்றாரு, புது கொள்கை சொல்றாரு, மார்க்கத்தை சொல்கிறார். மக்காவிலிருந்து வர்ற மக்கள் எல்லாம் பேசுகிற வார்த்தையை கேட்டு, ஒருவேளை இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிற அந்த நேரிய பாதை இருக்குமா, இவருக்கு முடிவு பண்ண முடியல, இருக்கலாமோ, நம்ம ஏன் விடுவானே, தேடி கண்டுபிடிப்போம் என்பதற்காக தனது சகோதரர் உனைஸ் அல்லது அனீஸ் என்று அழைக்கப்படுகிறார். ரெண்டு விதமான பேர். அந்த சகோதரரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ மக்காவுக்கு போ, நான் உன்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பார்த்துக்கிறேன். அங்க ஒரு நபர் தன்னை தூதுவர் என்று சொல்கிறார். அவர் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் யாரு, அவர் என்ன கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரகடனப்படுத்துகிறார் என்பதை அறிந்து எனக்கு கொண்டு வா, அந்த தகவலை கொண்டு வாங்குறாரு. இவரும் போறாரு, ஊருடைய சூழ்நிலைகளை பார்க்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்களை தொலை தூரத்திலிருந்து கேட்டு அந்த தகவலை மட்டும் எடுத்துட்டு அபூதரை நோக்கி வருகிறார். வந்து சொல்கிறார், அந்த நபரை நான் சந்திச்சேன், அவர் தன்னை இறை தூதர் என்று சொல்கிறார், வானிலிருந்து செய்தி வருகிறது என்று சொல்கிறார், கடவுள் ஒருவன் தான் என்று சொல்கிறார், மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்கிறார். இதுதான் அவருடைய பிரதான கொள்கை. இதை தாண்டி வேற என்ன கத்துக்கிட்டா, இல்ல இதை தாண்டி எதுவுமே இல்லை, இதுதான் அவர் சொல்றது அப்படின்னு. இவர் எதிர்பார்த்த அளவுக்கு டீடைல்டு இல்லை. நிறைய சொல்லுவேன், நான் எதிர்பார்த்து ஒன்று அனுப்பினேன், காணல, நானே பயணிக்கிறேன், பயணத்தை தொடங்குறார். அப்ப அனீஸ் என்ற அந்த சகோதரர் சொல்றாரு, ஊர் நீ நினைக்கிற மாதிரியான நிலையில இல்லை, அவரை பத்தி நீ அங்க விசாரிச்சேன்னா தர்மாடி தான் கிடைக்கும், அதை நான் ஊர் சூழ்நிலையில பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீ அங்க இறை தூதரை பற்றி நீ எந்த வார்த்தையும் பேசிடாத,
ஒருவேளை நீ மௌத்தானா கூட அங்க ஆச்சரியத்துக்கு இடமில்லை. அவ்வளவு மோசமான நிலையில் அந்த நபரை அந்த மக்கள் வெறுத்து வைத்திருக்கிறார்கள், இதை நீ கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவரும் உணவை தண்ணீரை எடுத்துக்கொண்டு வாகனத்தில் புறப்பட்டு மக்கா நகரை நோக்கி வர்றார். தைரியமா வந்துட்டார். சொன்ன சூழ்நிலையை புரிந்து கொள்கிறார். இங்க நபியை பற்றி கேள்வி கேட்டோம்னா பிரச்சனை வரும் என்பதனால் யாருக்கிட்ட கேட்க, யார் உண்மையில் அந்த நபியினுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டார்கள், நபி கொள்கை நிராகரிக்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அபூஜஹல் அங்க ஒரே மாதிரி தான் இருக்கிறான், அபூபக்கரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்ப யாரிடத்தில் இந்த முகம்மதை பற்றி கேட்க, யார் முகம்மதுன்னு தெரியாது, யார் இறை தூதர் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இவர் என்ன செய்கிறார், காபத்துல்லாவுக்கு அருகில் ஜம்சம் கிணற்றில் இருந்து, அது பொது விநியோகத்தில் உள்ள தண்ணீர், அதுக்கு காசெல்லாம் கிடையாது, வேற எதை வாங்கினாலும் பொருளாதாரம், அந்த தண்ணீரை குடித்து விட்டு காபத்துல்லாவினுடைய திரைசீலைக்கு அருகிலே அமர்ந்து கொள்கிறார். அன்றைய நாள் முழுக்க அப்படியே உட்கார்ந்துட்டார். கேட்க பயம், பிரச்சனை ஆயிட்டா என்ன செய்ய, நேரிய பாதை அறிந்து கொள்ள வந்து குடும்ப குட்டியெல்லாம் விட்டுட்டு மௌத்தாக முடியாது இல்ல என்பதை உணர்ந்து அமைதியாக இருக்கிறார். இரவு வேளை அடைந்தவுடன் அலி ரலியல்லாஹு அவர்கள் அவரை சந்திக்கிறார். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஏறத்தாழ அந்த நேரம் இந்த டீனேஜ் பருவம், ஒரு சிறுவராக இருக்கக்கூடிய நபித்தோழர். அவர் வந்து இந்த நபரை பார்க்கறாங்க. பார்த்த உடனே நீங்க யாரு, என்ன ஏது, இவர் எந்த டீட்டெயிலும் சொல்லல. இல்ல நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஊரை தெரிஞ்சவங்க யாரும் பெருசா இருக்க மாட்டாங்க. ஏன் வீட்டுக்கு வாங்க, நான் உணவு தரேன், நைட்டு தங்குங்க, காலையில எந்திரிச்சு போயிருங்கிறாங்க. மக்காவில் வாழ்ந்த அறியாமை கால மக்கள் இருக்காங்கல்ல, காஃபியர்களாக இருந்தவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் முஸ்லிம். ஆனால் பொதுவாக மக்காவில் வாழ்ந்தவர்கள்ட்ட எவ்வளவோ நிராகரிக்கப்பட வேண்டிய கெட்ட குணங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பல நல்ல குணமும் அவர்கள்ட்ட இருந்துச்சு. அபூஜஹல்ட்ட கூட உண்டு, அபூலஹபிடத்தில் கூட உண்டு. அவர்கள் என்ன செய்வார்கள்னா, அவங்கள்ட்ட பல கெட்ட குணம் உண்டு. அவங்க விபச்சாரம் செய்தார்கள், மது அருந்தினார்கள், வட்டி வாங்கினார்கள், கொலை செய்தார்கள், கொள்ளையடித்த எல்லாம் பண்ணுவாங்க. விருந்தாளிகளுக்கு எப்படி உபச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை மக்கா நகரம் கற்றுக் கொடுக்கும். அந்த அளவிற்கு விருந்து உபச்சாரத்தில் அவர்களை மிஞ்ச இன்னொரு ஆள் கிடையாது. மக்கா நகருக்கே உண்டான பெயர் அது. அதெல்லாம் இப்ராஹிம் நபியினுடைய வழித்தோன்றலா இருந்ததுனால இதை இயல்பாகவே அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வானவர்கள் வந்து நற்செய்தி சொல்ல வருவாங்க. பொரித்த இறைச்சி துண்டை கொண்டு போய் கொடுத்தார். யார் என்ன எதுலாம் கிடையாது. நம்மளை தேடி நம்ம நெருக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டாரு, அல்லது நம்மளை தேடி வரலையில கூட உணவளிப்பது என்பது ஒரு ஈமான் கொண்டவனுடைய பண்பு. நபிகளார் சொன்னார்கள், மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், உங்களில் யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி இருக்கிறார்களோ ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் தனது விருந்தினருக்கு கண்ணியப்படுத்தட்டும். என்ன ஏனுமோ கொடுங்க அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய ஈமானிய மந்திரங்களிலே உள்ள ஒரு காரியம். அப்ப இதை இயல்பாகவே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மக்காவில் உள்ள காஃபியர்களும் முஸ்லிம்களும் சரி. அலி ரலியல்லாஹு அன்ஹு யார் என்ன எதுலாம் தெரியல, இவரால் நமக்கு நல்லதா கெட்டதா, ஒருவேளை இவர் காஃபிரா இருந்து, கண்டிப்பா அந்த சமுதாயத்தில் நிறைய பேர் காஃபிர் தான். அந்த நேரம் ஒரு காஃபிருக்கு கூட உணவளித்தாலும் தப்பு கிடையாதுங்கிற அடிப்படையில் கூட்டு போய் உணவு கொடுக்குறாங்க. இரவு தங்குகிறார், மறுபடியும் காலையில் வந்து காபத்துல்லா பக்கத்தில் உட்கார்ந்துறாரு. இரவு வேளையில மீண்டும் அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரை சந்திக்கிறாங்க. நீங்க யாருன்னு சொல்லலாமா? இல்ல நான் டீட்டெயில் சொல்ல விரும்பல. அப்ப வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட. இரண்டாம் நாளும் கூட்டு போறார், உணவு கொடுக்கிறார், தங்க வைக்கிறார். இரவு தூக்க முடிகிறது, காலை எந்திக்கிறார், மறுபடியும் காபத்துல்லாவுக்கு வந்து அமர்கிறார். இது 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக மாறுகிறது. இப்ப தொடர்ச்சியா மாறினவன 3வது நாளும் கூட்டு போறாரு, உணவு கொடுக்கிறாரு, மறுபடியும் கொண்டு வந்து விட்டுறாரு. 4வது நாள் இதுக்கப்புறம் விட்டு கேட்டுருவோம் டீட்டெயில்டா, என்ன விஷயம், என்ன ஏது, யாரை தேடி வந்தீங்க, யாரையும் தொலைச்சிட்டீங்களா? பாலைவன நகரை பொறுத்தவரை பல பேர்லாம் அங்க தேடிக்கிட்டு ஒவ்வொரு ஊர் போறதுனா நம்ம நபர்களை தேடிதான், பயணப்பட்டு போறதுதான். நான் சொல்ல போனா அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாசிர் என்ற நபித்தோழரை பத்தி அந்த தலைப்புல ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். யாசிர் மக்காவில் இருந்தார், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றார், ஷஹீதாக்கப்பட்டார். அந்த யாசிருக்கு மக்காலாம் கிடையாது. ஏன் மக்காக்கு வந்தார்னா, அவர் தம்பியை தொலைச்சிட்டார், வேற ஒரு பக்கத்தில் உள்ள நாட்டை சார்ந்தவர். தம்பியை தேடி பல நாடு சுத்தி தெரிஞ்சிருக்கார், கடைசியா மக்காவுக்கு வந்திருக்கிறார். இனிமேலாம் தேடி அலைய முடியாதுன்னு அங்கேயே செட்டில் ஆயிட்டார். அந்த பாலைவன மணலை பொறுத்தவரை பலரும் பல நாடுகளுக்கு நாடோடிகளாக திரும்ப திரிவார்கள், தொலைந்த நபர்களை தேடி. அப்படிலாம் கேட்கறாங்க, யாரையும் தொலைச்சிட்டீங்களா, தேடி வந்திருக்கீங்களா? இல்ல, ஒண்ணும் கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும், நீங்க என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம் நம்பி. அப்ப நான் சொல்லக்கூடிய தகவலை நீங்க வெளியே ஆட்டி சொல்லிடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பிடிக்கலன்னு சொல்லிருங்க, நம்ம விலகிடுவோம். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டாம், இதை ஒரு பிரச்சனையாக, இதை ஒரு கருப்பொருளாக்கி பிரச்சனைக்குரியதாக மாற்றி விடக்கூடாது, சொல்லுங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த சிறுவர் சொல்லுகிறார், நான் வந்து இறை தூதர் என்று இந்த மக்காவில் ஒருவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன்.
அந்த நபரை தேடி நான் வந்தேன். அவர் யாரு, என்ன சொல்றாரு, ஏத்துக்கணுங்கிறதுலாம் கிடையாது. அவர் சொல்றது சரியா தப்பான்னு யோசிச்சுல ஏத்துக்கிறத வேண்டாமங்கிறது முதல்ல கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க சரியான நபரை தான் தேர்வு செஞ்சிருக்கிறீங்க, நல்ல வேளை நீங்க என்கிட்ட கேட்டீங்க. வேற யாருக்கிட்ட கேட்டாலும் சரி, இது உண்மையிலேயே பூதாகரமாக ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை தான். யார்கிட்ட கேட்டாலும் அடி கண்டிப்பா விழும். நான் இந்த மார்க்கத்தை தான் இருக்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சிறுவர்கள் முதல் நபர். சிறுவர்களை இஸ்லாத்தை ஏற்றது அலி. பணக்காரர்களில் பெரியவர்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றது அபூபக்கர். பெண்களில் இஸ்லாத்தை ஏற்றது ஹதீஜா. அடிமைகளில் இஸ்லாத்தை ஏற்றது பிலால். இப்படி ஒவ்வொருத்தங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு துறைகள்ல அந்த சார்ந்த விஷயங்கள்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறுவர்களில் முதல் நபர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூலுல்லாஹ் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. காரணம், பெரியவாப்பாவுடைய பையன். பெரியவாப்பா நமக்கு அகைன்ஸ்ட் கிடையாது, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னாலும் அவர் எதிராக நிற்க மாட்டார். அப்ப பெரியவாப்பா பசங்க 2 பேர், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொன்னார்கள். அலி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்ப அவர் சொல்றாரு, நானும் அந்த மார்க்கத்தை தான் இருக்கிறேன். அப்ப நீங்க தைரியமா இப்ப நைட்டு வந்து வீட்டுல தங்குங்க, மறுநாள் காலையில் நம்ம புறப்படுவோம் போவோம் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மக்கா நகரம்ங்கிறது இஸ்லாத்தை எந்த அளவிற்கு கருவறுக்க துடித்து கொண்ட அந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னு பாருங்க. ஏற்றுக்கொள்ள வர்றவர் பயந்து கொண்டு இருக்கிறார், ஆள் யாருன்னு கேட்கறதுக்கு பயம். ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்ல ஒருத்தர், அவரும் பயந்துகிட்டு இருக்கிறார், நீங்க வெளியே சொல்லாதீங்க, சொன்னா பிரச்சனை. இவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்ப இந்த மாதிரி நிலைமையெல்லாம் நமக்கு கிடையாது. இஸ்லாத்தை கடைபிடிக்க அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா? குரானை எடுத்துறாதீங்க பாய், வெளியே தெரிஞ்சா கொன்னுருவாங்க, அப்படி ஏதாவது உண்டா? கிடையாது. அல்லாஹ்லாம் வாயை சொல்லி திறந்து சொல்லிடாதீங்க, பிரச்சனை பெரிய பிரச்சனை வந்துடும், அப்படி எதுவும் உண்டா? கிடையாது. இஸ்லாத்தை முழு உலகத்துல இலகுவாக கடைபிடிக்கிற சூழ்நிலை அல்லாஹ் இப்ப தந்திருக்கிறான். ஆனா அப்ப அல்லாஹ் கொடுக்கல. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலையில எந்திரிச்சு 2 பேர் புறப்படுறாங்க. நான் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறேன், நீங்க பின்னாடி வாங்க. உங்களுக்கு இடர் அளிக்கிற ஏதாவது நபர் வந்தாங்கன்னா, அந்த காஃபியர்களே பெரிய ஷைத்தான்லாம் சில பேர் உண்டு, அவன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் போறத பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வைங்க, இவர் முஸ்லீம்னு அவங்களுக்கு தெரியும், அலி முஸ்லீம், அபு தாலிபினுடைய மகன், முகமது அவர்களுடைய பெரிய தந்தை மகன் முஸ்லீம் தெரியும், அவர் பின்பற்றாரு, அவர் யாரு, அப்ப அவர் ஒரு முஸ்லிமா அப்படின்னு குடையிற ஆட்களும் வருவாங்க. உங்களுக்கு இடரளிக்கிற பாதகம் ஏற்படுத்துகிற யாரையாவது நான் பார்த்தா செருப்பை சரி செய்வதை போன்று நான் கீழே உட்கார்ந்துடுறேன், நீங்க வந்து அப்படியே ரூட்டை மாத்தி எங்கேயாவது போயிருங்க. இப்படி பேசிட்டு முடிவு எடுக்கிறாங்க. சொந்த ஊருக்குள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுறாங்க. கிஃபார் என்ற கோத்திரத்தை பார்த்து மக்கா நகரமே பயப்படும். அந்த கிஃபார் கோத்திரத்தை சார்ந்த ஒருத்தர் அந்த மக்கா நகரை பார்த்து பயப்படுறாங்கன்னா, அந்த கொள்கை எப்படி வேறருக்கு துடிச்சாங்கிறத பாருங்க. இந்த கொள்கையை நீங்க பேசுனீங்கன்னா இங்க அடி கன்ஃபார்ம். என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்களை விட்டு வைக்கிறதா இல்ல அப்படிங்கறதுல விடாப்பிடியாக இருந்தவர்கள் அந்த மக்கா காஃபிர்கள். அப்ப அதே மாதிரி பேசிக்கிட்டு முடிவெடுத்து போறாங்க. நான் எந்த வீட்டுக்குள்ள நுழையிறேனோ அதே வீட்டுல எனக்கு பின்னாடி வந்து நுழைஞ்சிருங்க. அது முகமது அவர்கள் இருக்கிற இடம், தாருல் அர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல வந்து என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபித்தோழருடைய வீட்டுல தான் இஸ்லாத்தை ஆரம்ப கட்ட நேரத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ள நுழைகிறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவும் பின்னாடி நுழைகிறாங்க. வந்து நுழைந்து ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை பாடத்திட்டம், மார்க்கத்தினுடைய ஈமானிய அடிப்படை செய்திகளை வந்து கேட்கிறாங்க. நீங்க யாரு, ஏன் நீங்க உங்களை தூதர்னு சொல்றீங்க, இஸ்லாம்னா என்ன, ஏது, நான் என்ன செய்யணும், என்ன என் மீது கட்டளை இடுகிறது இந்த மார்க்கம் என்று எல்லா தகவலையும் கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தகவலுக்கும் விளக்கம் கொடுக்கறாங்க. நான் தான் இறை தூதர், எல்லாம் என்ன அனுப்பி இருக்கிறான், என்ன மட்டும் அனுப்பல, இதுக்கு முன்னாடி பல பேர் அனுப்பி இருக்கிறான், கடைசியா வந்து இறை தூதர், என்ன ஈமான் கொள்ளாமல் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தாமல் நீங்கள் மௌத்தாகிவிட்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது என்ற இஸ்லாத்தினுடைய அந்த தாரக கொள்கையை, கோட்பாட்டை நபி அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைச்சிட்டு வந்தாங்க, ஒருவேளை கொள்கை சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு. அவர் எதிர்பார்த்ததை விட இந்த கொள்கை உண்மையில் அழகான ஒரு கொள்கை, அதில் மாற்றம் இல்லை. இவர் சொல்றது யாருக்கு எந்த பாதிப்பும் தராது. இவர் சொல்லும் கொள்கை இந்த மக்கள் கடைபிடிப்பார்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு ஒரு பெரும் விடிவு காலம் கிடைக்கும். அப்படி ஒரு கொள்கை தான் சொல்றாரு. தண்ணி அடிங்கன்னு சொல்லலையே, சூதாடுங்கள், வட்டி வாங்குங்கன்னு சொல்லலையே, மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய ஒரு கடவுளை வணங்க வேண்டும், சிலை வணக்க வழிபாடு வேண்டாம்னு நம்ம எதை இயற்கை என்று நினைச்சோமோ அந்த இயற்கையை தான் அவரும் போதிக்கிறார். உடனே கலிமாவை சொல்கிறார், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன், முகம்மது அவர்களாகி நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன். ஈமான் உள்ள வந்துருச்சுல. வரும்போது அஞ்சு நடுங்கியவர், ஒரு சிறுவர் அலியை பார்த்தா கூட ஒரு பயம், இவர் என்ன பண்ணிடுவாரோ, போட்டு கொடுத்துருவாரோ, அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற இடத்துல இருந்த இந்த அபூதர் 3 நாட்களாக சம்சம் தண்ணீரை குடித்து
விருந்தாளியாக இன்னொருவருடைய வீட்டிலே வாழ்ந்து அப்படி கொள்கையை பற்றி வேற எந்த ஒன்றையும் தகவல் வெளியே சொல்லாமல் பயந்து நடுங்கி கொண்டு இருந்த அந்த அபூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரசூலா சொல்றாங்க, நீங்க மறுபடியும் கிஃபார் கோத்திரத்துக்கு போங்க, அங்க போய் நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை சொல்லுங்க, உங்களால் இயன்ற நபர்கள்ட்ட இந்த இஸ்லாத்தை எடுத்து வைங்க, அல்லாஹ் நாடியவருக்கு நேர்வழி கிடைக்கும். ஆனா இங்க இருந்து உடனே காலி பண்ணிருங்க. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தங்கிற தகவல் வெளியே போனச்சுனாலே இங்க ஊரை விட்டு தாண்ட முடியாது. இங்க இருக்க வேண்டாம், உடனே போயிருங்க, கிஃபார் கோத்திரத்துக்கு போயிருங்க. வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ் இந்த இஸ்லாத்திற்கு ஒரு வெற்றியை தருவான், சீக்கிரம் நடக்கும். அப்படி நடக்கும் போது நான் உங்களுக்கு தகவல் கொடுத்து அனுப்புறேன், எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம இஸ்லாத்தை கடைபிடித்து நல்லபடியாக இந்த மார்க்க அடிப்படையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபூதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், எனக்கு கிடைத்த இந்த கொள்கை இருக்குதுல்ல, இதை இந்த மக்கா நகரில் பகிரங்கமாக எடுத்து சொல்லாமல் நான் ஓய மாட்டேன்னு போயிட்டார் வீட்டை விட்டு. ரசூலுல்லாஹ் சொல்லும்படியாக அந்த வார்த்தைக்கு மறுபேச்சு பேசி மறுத்து வீட்டை விட்டு வெளியேறுகிறார். காபத்துல்லாவுக்கு படி ஒரு படி கட்ட போட்டு தான் வாசல் மேலதான் இருக்கும். ஏறத்தாழ 8 அடி 9 அடிக்கு தான் வாசல் மேல வச்சிருப்பாங்க. ஏன்னா கீழ் ஜாதிகள் ஏழைகள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுன்னு அவன் போட்ட சிஸ்டம், மக்கா காஃபிர்கள் பண்ண காரியம். அதுக்கு ஒரு வாசப்படி வேற உண்டு. அந்த வாசப்படியில மேலே ஏறி நின்று மக்காவில் உள்ள குறைஷிகளும் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் அழைத்து அந்த கோத்திரத்தவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. இதுக்கு முன்னாடி இதே காரியத்தை பண்ணது ரசூலா மட்டும்தான். அந்த மக்கா நகருக்குள்ள ரசூலா சஃபா மலையின் மீது ஏறி நின்றார்கள். எல்லா குலத்தவர்களும் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை நிற்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? மா ஜர்ரப்னா அழைக்க இல்லா கதீப், மா ஜர்ரப்னா அழைக்க இல்லா சிதிக். முஹம்மதே, உங்களிடத்தில் நாங்கள் உண்மையை தவிர வேறு எதையும் சுவாசித்தது கிடையாது, உணர்ந்தது கிடையாதுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கொள்கையை சொன்னார்கள். சொந்த பெரிய தந்தையாக இருந்த அபூ லஹபை மண்ணை அள்ளி போட்டு சபித்து விட்டு சென்றான். முழு மக்காவும் நபிகளாருக்கு எதிராக மாறிய தருணம் அந்த சஃபா மலையில் நடந்த சம்பவம் தான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து இந்த கொள்கையை பகிரங்கமாக எடுத்து சொன்னது வேற யாருமே கிடையாது. பெரிய பெரிய நபி தோழர்லாம் வந்தாங்க இஸ்லாத்துக்கு, ஆனா அவங்க கூட எடுத்து சொல்ற இடத்துல இல்லைன்னா முகம்மதுக்கு கிடைச்ச மதிப்பு இவ்வளவுதான். அமீன்னு அழைக்கப்பட்டார் 40 வருஷம். இவரை நம்பி பொண்ணை கட்டி கொடுக்கலாம், பொருளாதாரம் கொடுக்கலாம், வியாபாரம் பேசலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த மக்கள் அவங்களே இந்த நபியை தூக்கி மண்ணள்ளி போட்டு சபிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சொன்ன ஒண்ணுங்க எடுபடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அந்த மக்கா நகரில் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொன்னவர் என்றால் இரண்டாவது அபூதர் தான். காபத்துல்லாவுடைய படிக்கட்டுகளை ஏறுகிறார், மக்களை எல்லாம் அழைக்கிறார். இவர் யாரு புதுசா இருக்கிறார், நம்மளையும் கூப்பிட்டு விடுறார். எல்லா மக்களும் ஒண்ணு கூடுறாங்க. யாரை கண்டு அஞ்சு நடுங்கி மக்கா நகருக்குள்ள உள்ள நுழைஞ்சாரோ அதே மக்களை அழைத்து அவர்கள் முன்னால் சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹுவை தவிர வேறு இறைவன், நாயன், கடவுள், வணக்கத்திற்குரியவன் எவனும் கிடையாது. முஹம்மது அவர்கள், இந்த ஊர்ல இருக்கிற அந்த முஹம்மது அவர் அல்லாஹுடைய தூதர் தான், அல்லாஹுடைய அடியார் தான், இதற்கு நான் சாட்சிங்கிறார். அஷ்ஹதுங்கிற வார்த்தையை சேர்த்து நான் இதற்கு சாட்சி. நீ யாரு மறுக்கணும் மறுத்துக்க, ஏத்துக்கனா ஏத்துக்க, மறுக்கனா மறுத்துக்க, நான் அதற்கு சாட்சி. இவர் தூதர் தான், அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்று பகிரங்கமாக பேசுகிறார். இது எதை உருவாக்கும் தெரியுமா? உள்ளூர்ல இருக்கிறவனையும் நான் வாய மூடி இருக்க வச்சிருக்கிறேன். வெளியூருக்காரன் நீ உள்ள வந்து இங்க சத்தம் போட்ட நிலைமை நான் தெரியுமா, நாளைக்கு எல்லா பேரும் எந்திப்பான். இந்த உள்ளூர்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறானே இவன்லாம் நாளைக்கு எந்திரிச்சு பேசுற நிலைமைக்கு வரும். கடுமையான ஆத்திரம் வெளியூருக்காரனுக்கு. அப்படி என்ன அவனுக்கு இந்த திமிரு என்று மக்கள் எல்லாம் சேர்ந்து, மக்கா காஃபிர்கள் ஒன்று சேர்ந்து அபூதர் மீது பாய்ந்து விழுந்து கடுமையான முறையில் அடித்து அவரை துன்புறுத்துகிறார்கள். அப்போதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு பெரிய தந்தை அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் அந்த சபைக்கு வராங்க. மக்களை எல்லாம் பிரிச்சு விடுறாங்க, நீங்க அவர் அடிக்காதீங்க. அவர் யார் தெரியுமா உங்களுக்கு? கிஃபார் கோத்திரத்தை சார்ந்த நபர். நாளைக்கு என்ன சிரியாக்கு போய் வியாபாரம் பண்ற ஆசை இருக்கா இல்லையா? கூண்டோட அழிச்சிருவானோ தெரியுமில அந்த கூட்டத்தை பற்றி. நீ அந்த கூட்டத்துல உள்ள ஒருத்த மேல நீ கை வைக்கிற, வியாபாரம் செய்ய ஆசைப்பட்டா இந்த நபரை நீ விட்டுருன்றாங்க. அவன் பாக்குறான் வியாபாரம் முக்கியம், பணம் முக்கியம், நம்ம இந்த ஆளை அடிக்க வேண்டாம், விட்டுருவோம். மக்கா காஃபிருடைய பண்பாடே அதுதான். கொள்கை எதிர்க்கணும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி எதிர்க்கணும்ல. நீ அபூபக்கரையும் கை வச்சிருக்கணும், உமரையும் கை வச்சிருக்கணும், ஹம்சாவையும் கை வச்சிருக்கணும், ரசூலுல்லாவையும் கை வச்சிருக்கணும். அவன் என்ன பாக்குறான் அப்படின்னா, யார் அப்ராணியா இருக்கிறாங்களோ அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அவங்கள மட்டும்தான் அடிக்கணும். பிலால், அம்மார் பின் யாசிர், சுமையா, யாரை அடித்தால் நமக்கு பிரச்சனை வராதோ அவர்களை அடித்துதான் இந்த இஸ்லாத்தின் மீது கொண்ட வெறுப்பை அவர்கள் விதைத்துக் கொண்டிருந்தார்கள். பெரும் பெரும் நபித்தோழர்கள் மேல அவங்க லேஸ்ல கை வைக்க முடியாது. கிஃபார் மேல அடிச்சதுக்கு அப்புறம் இவர் கிஃபார் கோத்திரம் என்று தெரிந்த உடனே விலகிக் கொள்கிறார்கள். காயங்களோடு ரசூலாவை பார்க்க மறுபடியும் வராங்க.
இது முழு மக்காவில் வாழ்ந்த இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் பகிரங்கப்படுத்துறாரு, நம்ம உள்ளூர்ல இருக்கிறோம், நம்ம என்ன பயந்துகிட்டு இருக்கிறோங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியது கிஃபாருடைய ஆரம்ப கட்ட பிரச்சாரம். 2ஆம் நாள் வராரு, காலையில் மறுபடியும் படியில ஏறுறாரு, மக்கள் அழைக்கிறார், மக்கள் இங்க வாங்க, எல்லாரும் வாங்க. சரி, இன்னைக்கு ஏதாவது கொள்கை மாத்தி சொல்லுவார் போல, இன்னைக்கு அடி விழுந்துச்சுல, பயந்துருப்பாரு. நேத்து சொன்ன அதே வார்த்தையை எழுத்து மாத்தாம இன்னைக்கு சொல்றாரு, அல்லாவை தவிர வேறு இறைவன் கிடையாது, முகமது அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். மறுபடியும் அந்த மக்களுக்கு ஆத்திரம் தாங்கல, மீண்டும் அடிக்கிறார்கள். அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள், அவர் அப்பா காஃபிர் அப்பாஸ், அவர் வராரு, தடுக்கிறாங்க. நீங்கள் கிஃபார் கோத்திரத்தார் மேல நீங்க அடிக்கிறீங்க, சண்டை பிடிக்கிறீங்க. மீண்டும் 3வது முறை, 3வது நாளும் இது தொடர்கிறது. இது ஒரு சில நாட்கள் தொடர்ந்த பிறகுதான் இந்த கொள்கையை சொல்றவங்களை நம்ம அடிக்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த மக்கள் வர்றதுக்கு, மக்கா காஃபிர்கள் வர்றதுக்கு இவர் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம கிஃபார் கோத்திரத்தார் போய் மக்கள்கிட்ட மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து புறப்படுகிறார். கிஃபார் கோத்திரத்தில் போய் சேர்றார். சில ஆண்டுகள் கடக்குது. மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவை நோக்கி பிரவேசம் பண்றாங்க. இப்ப இந்த தகவலை அறிந்த அபூதர் ரதியல்லாஹு அவர்கள் பல ஆண்டுகளாக சொந்த ஊரில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதில் அயராது பாடுபட்டார். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அந்த கொள்கை நோக்கி வாங்க, இறுதி தூதுத்துவம் வந்துருச்சு, இனி நம்பிக்கை கொள்ளாமல் மௌத்தாட்டி நீ நரகம் பெறுவ, அல்லாஹ் நம்ம நரகத்துல போட்டுருவாங்கிற அந்த கொள்கையை மீண்டும் மீண்டும் சொல்லி சொந்த மக்களுக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைத்தார். ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போனாங்கிற தகவலை அறிந்த பிறகு மதீனா நகரத்தை நோக்கி வருகிறார் இந்த அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள். சொந்த தேசத்தை விட்டு இவரும் ஹிஜ்ரத் செய்து வருகிறார். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, என்றைக்கு அவர் தன் மக்களை விட்டும் தன் தேசத்தை விட்டும் பிரிந்து வந்தாரோ அன்றிலிருந்து ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற வரை அபூதர் ரதியல்லாஹு அவர்கள் எல்லா நிலைகளிலும் ரசூலுல்லாஹ்வோடு இணைந்தே இருந்தார். எல்லா நேரத்திலும் எப்பமெல்லாம் ரசூலுல்லாஹ்வோடு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ, ரசூலுல்லாஹ்வோடு மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்குமோ, அந்த நேரத்திலெல்லாம் மார்க்கத்தை கற்றார். அதுல ஒரு முறை ரசூலுல்லாஹ் இரவு வேளையில் அபூதரை அழைத்துக் கொண்டு ஒரு இடத்துல மதீனாவினுடைய வெளிப்புறத்துல பயணப்படுறாங்க, நடந்து போறாங்க. திடீர்னு அபூதரை ஒரு இடத்துல நிக்க சொல்லி ரசூலுல்லாஹ் மலைப்பாங்கான பகுதியை நோக்கி இரவு நேரம் இருட்டிலே உள்ளே நுழைகிறார்கள். இங்க வராதீங்க, என்ன ஆனாலும் சரி நான் கூப்பிடாம நான் சொல்லாமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு பெரிய சத்தம் ஏற்படுகிறது. அபூதர் பிற்காலத்தில் செய்தி அறிவிக்கிறார், நான் உள்ள நுழைய எனக்கு ஆசை வந்துச்சு, அங்க என்ன நடக்குது என்னன்னு கண்டுபிடிப்பதற்கு நான் செல்ல நினைத்தேன், நபியின் கட்டளைக்காக வேண்டி கட்டுப்பட்டு நான் அங்கே இருந்தேன். ஈமான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நபியின் மீது கொண்ட முஹப்பத் எப்படி மாறுது? கட்டுப்பாடா மாறுது. ஒருத்தன் ஈமான் இருக்குதா இல்லையாங்கிறது கட்டுப்பாடை வச்சுதான் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க சமுதாயத்தில் நிறைய பேர் பார்க்கலாம், முஹம்மது அப்படின்னு பேரை சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி கட்டவரலை கொண்டு தன்னுடைய இமைகளை தடவக்கூடிய மக்கள் உண்டு. ஸலவாத்துகள் அப்படி மெய்மறந்து போயிருவாங்க. ரசூலுல்லாஹ் மீது அளவு கடந்த முஹப்பத்தை வைத்திருப்பார்கள். இப்ப நமக்கு என்ன தோணும்னா, உண்மையிலே நபி இவங்க தான் நேசிக்கிறாங்க போல அப்படின்னு நினைக்கிற ஒரு பின்பத்தை உருவாக்குவாங்க. வட்டி தடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு வட்டி வாங்குவாங்க, மது தடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு மது அருந்துவாங்க, விபச்சாரம், சூதாட்டம், எல்லா விதமான அனாச்சாரத்திலும் ஒரு முஸ்லிம் சமுதாயம் ஈடுபடுது அப்படின்னா, ஆனா வெளி உலகத்தில் எப்படி பாட்டிக்குவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கூட சொல்ல மாட்டாங்க, நபின்னு சொல்ல மாட்டாங்க, ரசூல் சொல்ல மாட்டாங்க, முஹம்மதுன்னு சொல்ல மாட்டாங்க, எடுத்தெடுப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவங்க முஹப்பத்துல இருக்கிறாங்க நம்ம நினைப்போம். அபூதருடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, ரசூலுல்லாவை அளவு கடந்து நேசித்தார் அபூதர். முஹப்பத்தின் வெளிப்பாடு என்ன? நகராதன்னு சொல்லிட்டு போனாங்க, அங்கே தான் நின்னார் ரசூலுல்லாஹ் வர வரை. அதுதான் முஹப்பத். நபியை நீங்கள் நேசிப்பதற்கான அடையாளம், நீங்கள் நபியை பின்பற்றி நடக்கணும். நபி நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், செத்துருனா செத்துறணும். இந்த கட்டுப்பாடு பண்பு யாரிடத்தில் வருகிறதோ அவர்கள் தான் உண்மையில் நபியை நேசிக்கிற இடத்தில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பி வந்து சொல்றாங்க அபூதர்ட்ட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தாங்க, ஒரு தகவலை சொன்னார்கள், மன்மாத்தமின் உம்மத்தில் லா யுஷ்ரிக்கு பில்லாஹி ஷையா தஹலல் ஜன்னா, என் சமுதாயத்தில் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணத்தை அடைகிறாரோ அவர் கட்டாயம் சொர்க்கத்தை அடைந்து விடுவார். அவன்கிட்ட வேற வேற பாவம் இருக்கலாம், அல்லாஹ் நாடுனா அந்த பாவத்தை மன்னிச்சு நேரடியா சொர்க்கம் கொடுத்துடலாம், அல்லது தண்டனை கொடுத்து பிறகு மன்னித்து அவனை சொர்க்கத்திற்கு அனுப்பலாம். ஆனா எப்படியும் அவனுக்கு ஒரு வெளிச்சம், விடிவு காலம் என்பது இருக்கிறது. இணை வைக்காதவனுக்கு கட்டாயம் சொர்க்கம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து ஜிப்ரீல்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, வயின் ஸனா வயின் சரக, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா அல்லாஹ் அவனை கூட மன்னிச்சிருவானா? ஏன்னா விபச்சாரத்தை அந்த மக்கள் அவ்வளவு கடுமையா பார்த்தவங்க, திருட்டை அவ்வளவு மோசமான பாவமாக நினைத்தவர்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வயின் ஸனா வயின் சரக, அவன் விபச்சாரம் செய்தாலும் சரி திருடினாலும் சரி அவன் கண்டிப்பா மன்னிக்கப்படுவான்
இதையே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி கேட்கிறாங்க, ஒயின் சனா ஒயின் சரக்க, விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் மன்னிக்கப்படுவானா? கண்டிப்பா மன்னிக்கப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வோடு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நபியோடு தன்னுடைய மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி நபியோடு தஞ்சம் புகுந்த நபித்தோழர்களில் முக்கியமானவர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ்வோட தோழர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ஊர்கள்ல. திடீர்னு அபூதர் என்ன பண்றாரு, காணாம போயிட்டார். கூட இருந்தாரு, போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கூட்டத்தில் மறுபடியும் வந்து சேர்ந்துட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, கொஞ்ச நேரமா ஆளை காணுமே, திடீர்னு வந்துட்டீங்களா, எதுக்கு போனீங்க, எதுக்கு வந்தீங்க? ஏதாவது அவசர தேவைன்னு போயிருக்கலாம்ல, அப்படி எதுவும் போனீங்களா, என்ன காரணம் என்று கேட்கும் போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய பேணுதலை பாருங்க. இஸ்லாம் வந்து என்னன்னா, எந்த காரியத்தில் அளவுகோலை நிர்ணயிக்கம் செய்யவில்லையோ அதில் பேணுதலாக இருக்க சொல்லி மார்க்கம் நமக்கு அறிவுரை தருகிறது. அவர் பேணுதல் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு குளிப்பு கடமை ஆயிருக்கு, அது ஞாபகம் இல்லாம நான் உங்க கூட நடந்து வந்துகிட்டு இருந்தேன், எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு, போய் குளிக்க போனேன் அப்படிங்கிறாங்க. இப்ப தொழுக நேரம் இல்ல, தொழுக நேரம்னா கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணும், அதுல மாற்றம் இல்லை. இல்ல பள்ளிக்கு போறோம், அப்ப குளிச்சாகணும். தொழுகையும் இல்ல, பள்ளிக்கும் போகல, நபி கூட நின்று பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், இதுல ஏன் குளிக்கணும் அப்படின்னா அவர் காரணத்தை தெளிவுபடுத்துகிறார். அசுத்தமான நிலையில் உங்களோடு பேசுவதை உரையாடுவதை கூட நான் விரும்பலைங்கிறார். ஒரு ஈமான் கொண்டவனுடைய அளவு என்ன, அளவுகோல் என்ன? குளிப்பு கடமையில கூட மார்க்கத்தினுடைய செய்திகளை கேட்பதற்கோ நபியோடு சேர்ந்து பழகுவதற்கு கூட அவன் விரும்ப மாட்டான். அப்படிங்கிற இடத்துல தான் ஈமான் கொண்டவர்கள் இருப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யன்ஜசுல் முஸ்லிமீன், ஒரு இஸ்லாமியன் என்ன செய்ய மாட்டான், அசுத்தமாக மாட்டான். குளிப்பு கடமை அது எப்படி அசுத்தமாகும்? வழிபாட்டுக்கு அது அசுத்தம்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அதுல மாற்றம் இல்லை. பள்ளிக்கு வர்றது அது அசுத்தம் தான், அதுல மாற்றம் இல்லை. பேசுறதுல என்ன அசுத்தம் இருக்குது, அதெல்லாம் தப்பு கிடையாது. இறை நம்பிக்கை கொண்டவன் ஒருபோதும் அசுத்தமாக மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த மார்க்க செய்திகளை சொன்னார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ்வோடு மதீனாவில் வந்த இந்த அபூதர் எல்லா யுத்த களத்திலும் கலந்துக்கிட்டார், ஒரு யுத்த களம் விடல. ரசூலுல்லாஹ் எந்தெந்த யுத்த களத்தில் எல்லாம் இருந்தார்களோ அந்த யுத்த களத்தில் அபூதரை பார்க்கலாம், எல்லாத்திலும் கலந்து கொண்டார். தியாகத்தில் முன்னோடியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் ஒருவராக இருந்தார். அதுல ஒரு முக்கியமான போர்க்களம் தான் தபுக்குடைய யுத்தம். ஹிஜ்ரி 9, இதற்கு அடுத்த ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிக்கிறாங்க. நபிகளார் கலந்து கொண்ட பெரும் யுத்தத்தினுடைய இறுதியான யுத்தம் தான் இந்த தபுக் யுத்தம். இது யாருக்கு எதிராக நடக்குது அப்படின்னா, கிறிஸ்துவர்கள் ரோமபுரி அரசுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய யுத்தம். இதுக்கு முன்னாடி முவாத்தா என்ற போர்க்களம் நடக்குது. 3000 நபித்தோழர்கள் போறாங்க. கிறிஸ்துவ ரோமபுரி அரசுக்கு எதிராக பற்ற வைக்கப்பட்ட முதல் நெருப்பது அது ரசூலுல்லாஹ்வுடைய தபுக் காலத்துல கொழுந்து விட்டு எரியுது. மக்கா வெற்றிலாம் அடைஞ்சாச்சு, இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யம் வளர்ந்த நேரம். ரசூலுல்லாஹ் அந்த தபுக்குடைய யுத்தத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்ற எல்லா யுத்தத்துக்குமே ரசூலுல்லாஹ் சில்லடையா தான் பேசுவாங்க. எங்க போறோங்கிறத வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம இங்க தான் போறோம், பத்ருக்கு போறோம், உஹதுக்கு போறோம், ஹந்தக் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம், முன்னாடியே சொல்லிட்டோம்னா இங்க உள்ளுக்குள்ளே சில விஷக்கிருமிகள் உண்டு, நயவஞ்சகர்கள். இவன் போய் எதிரிகள்கிட்ட தகவல் சொல்லிடுவான், நம்முடைய திட்டமெல்லாம் வெளியே போயிடும். அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, திட்டங்களை ஒருபோதும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இது வந்து நபிகளார் அந்த போர் காலங்களில் கடைபிடித்த வியூகங்கள்ல ஒன்று. இந்த தபுக் போர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம போறது தபுக், எதிர்கொள்ள போறது ரோமபுரி அரசை எதிர்த்து. அவன் இதுவரைக்கும் நீங்க பார்த்த மக்கள் தொகை மாதிரி அவன் கிடையாது, எண்ணிக்கையில அவன் இதை விட பிரம்மாண்டமானவன். அப்ப அவனை சமாளிக்க போறோம், அதனால முன்னாடியே ஆயத்தமாயிருங்கன்னு சில நாட்களுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பயணப்பட்டாச்சு. இந்த போர்க்களத்துல தான் காப் இப்னு மாலிக் உட்பட ஒரு 3 நபித்தோழர்கள் போர்க்களத்துக்கு வராமல் தங்கி, பிறகு அல்லாஹ்வால் ஒரு குறிப்பிட்ட காலம் தடுத்து நிறுத்தப்பட்டு கண்டிக்கப்பட்டு மீண்டும் மன்னிக்கப்பட்டார் என்ற சம்பவம்லாம் இந்த போர்க்களம் தான். அப்ப இந்த போர்க்களத்தை யார் புறக்கணித்தார்? மற்ற போர்க்களத்து கூட சில காரணங்களாக இருக்கலாம். இந்த போர்க்களத்தை ஒருவர் புறக்கணிப்பாரே ஆனால் தகுந்த காரணம் இல்லாமல் அவரை நயவஞ்சகர்கள் என்றே சகாபாக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவன் நயவஞ்சகன் தான், யாரா இருந்தாலும் சரி. தபுக் யுத்தத்துக்கு நீ வரலையா, நீ யாரு, நீ நயவஞ்சகன், முனாஃபிக் என்று பெயர் சொல்லி அழைக்கப்படுகிற இடத்தில் இருந்தார்கள். இந்த போர்க்களத்துல பெருங்கொண்ட கூட்டம் போறாங்க. வாகனத்தை அவ்வப்போது மாற்றி மாற்றி 3 பேர் போவாங்க, 2 பேர் ஏறுவாங்க, ஒருத்தருக்கு நடந்து வரணும், சில பேர்ட்ட வாகனம் இல்லை. இப்படியெல்லாம் சூழ்நிலைகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்தெல்லாம் அந்த போர்க்களத்தை சந்தித்தார்கள். அப்ப அந்த நேரத்துல தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போர்க்களத்துல காணும். இப்ப சஹாபாக்கள் சில பேர் வந்து வராத நபர்களை குறிப்பிட்டு இந்த ஆளை காணும், இவர் ஒரு நயவஞ்சகரா இருப்பாரு, இவரை காணும், இவர் நயவஞ்சகரா இருப்பாரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரை பத்தியுமே இந்த கெட்டதை சொல்லாதீங்க, அவரை பற்றி அல்லாஹ் நன்கறிந்து இருப்பான், நம்ம நல்லதாவே நினைப்போம், கெட்டதா இருந்தா அல்லாஹ் நம்மகிட்ட காட்டி கொடுத்துருவானு இல்லையா, நம்ம யாரையும் கெட்டதை நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதே சபையில் அபூதரையும் சொல்றாங்க.
அபூதர் ஆளை காணும், அவர் மேல ஏதோ பிளாக் மார்க் இருக்குது, ஆளுக்கு இஸ்லாத்தை பிடிக்கல போல, அதான் அந்த போர்க்களத்துக்கு வரல என்று சில நபித்தோழர்கள் ரசூலாட்ட சொல்றாங்க. ஆனா ரசூலா சொல்றாங்க இல்ல, அபூதர் ரொம்ப நல்ல மனிதர், அவர் வர வாய்ப்பு இருக்கு, அல்லா நாடுனா அவர் கண்டிப்பா கொண்டு வந்து நிறுத்துவான்னு சொல்றாங்க. கூட்டம் ரொம்ப தூரம் போயாச்சு. தொலை தூரத்துல இருந்து பாக்குறாங்க, அந்த பாலைவனத்தில் புழுதி காற்றுல எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து ஒரு நபர் நடந்து வர்றார். ரொம்ப தூரத்துல இருந்து வர்றார். வர்றது எதிரியா முஸ்லிமான் கூட தெரியல, நமக்காண்டி வரானா அல்ல வேற ஏதாவது சுய தேவைக்கு நடந்து போய்கிட்டு இருக்கானு தெரியல. அவர் வர்ற வரைக்கும் இந்த மக்கள் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா புழுதி காற்று குறையுது. அந்த மனிதர் பக்கத்தை நெருங்குறாரு. ரசூலா சொல்றாங்க இது அபூதராக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ரசூலா எதிர்பார்த்த மாதிரி வந்தது அபூதர் தான். அவர் வரும்போது ஒட்டகத்தோடு வந்தார். ஒரு தூரம் வரைக்கும் அவர் பின்னாடி அவருடைய ஒட்டகம் வந்து என்னன்னா பலகீனமான ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை வச்சு இனி தபூக்குக்கு போக முடியாது, தபூக்குக்கு வர முடியாதுன்னு சொல்லி மதீனாக்கு போயிட்டோம்னா மக்கள் நம்மள மயவஞ்சகன் முத்திரை குத்திடுவாங்க. இப்ப என்ன செய்யலாம்? ஒட்டகத்தை அப்படியே அங்கே விட்டுட்டு அங்கிருந்து நடந்தே பயணத்தை மேற்கொள்கிறார். ஏறத்தாழ மதீனாவிலிருந்து தபூக் என்பது கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் உள்ள தொலை தூரம். 800 கிலோமீட்டர் இங்க இருந்து பெங்களூர் தூரம் வச்சுக்கோங்க. அந்த பயண தொலை தூரத்தை சில பேர் நடந்து, சில பேர் ஒட்டகத்துல மாறி மாறி ஏறி இப்படித்தான் பயணப்பட்டாங்க. அப்ப அதை வந்து என்ன பெரும்பகுதியில் நடந்து கழித்தவர் இந்த அபூதர். அவர் வரார். அவருக்காண்டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. அப்ப அபூதரை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். இந்த அபூதர் இருக்கிறாரே, இவர் தனியாக வருகிறார், இவர் தனியாகத்தான் வாழ்வார், இவர் தனியாகத்தான் மரணிப்பார், இவர் நாளை மறுமை நாளில் தனியாகத்தான் எழுப்பப்படுவார் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு பண்றாங்க, இவருடைய மரண நேரம் எப்படி இருக்கும், தனிமையில் தான் இவருடைய மரண நேரம் அமையும். இஸ்லாத்துக்காக ஆரம்பத்திலே அடிவுதைகளை பட்டவர். சில நபித்தோழர்களால் நபி வாழுகிற தருணத்திலேயே நயவஞ்சகரோ என்று சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. செயல்பாட்டில் இவர்கிட்ட பலகீனம் இல்லை, அவர் சூழ்நிலை பலகீனத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ரசூல் என்ன சொல்றாங்க? இவர் நல்ல மனிதர், இவர் தனியாகத்தான் வருகிறார், தனியாக வாழ்வார், தனியாக மரணிப்பார், நாளை மறுமையில் தனியாக உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. கொஞ்ச காலம் கழியுது. அடுத்த ஓராண்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், இந்த எல்லா ஆட்சி காலத்திலும் செவ்வனே மார்க்கத்தினுடைய கடமைகளை, மார்க்க செயல்பாட்டுகளை சிறப்பான முறையில் செயல்படுத்தினார். அந்த அடிப்படையில தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இவரை ஃபத்வா கொடுக்கிற இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு போடுறாங்க. ஆரம்ப கால நபித்தோழர், நம்ம பார்த்த வரைக்கும் அவ்வளவு ஒழுக்கம் உள்ள மார்க்க சிந்தனை கொண்டவர். அப்ப இவர் ஃபத்வா கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு உஸ்மான் என்ன பண்றாங்க, ஆட்களை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. யார் யார் எங்க போய் மார்க்கத்தை சொல்லணும், ஃபத்வா கொடுக்கிற நீதிபதியாக அனுப்புறாங்க. அப்படி இந்த அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தேசத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த தேசத்தில் மார்க்க ஃபத்வா கொடுக்கப்படுகிற இடத்துல தங்க வைக்கப்படுகிறார். அப்போது திருக்குரானினுடைய ஒரு 2 வசனங்கள், அந்த வசனம் நம்ம எல்லாம் பிரபலியமா கேள்விப்பட்ட வசனம், யாரிடத்தில் அதிகப்படியான தங்கம் வெள்ளிகளை வைத்து அதற்குரிய பொருளாதாரத்தை சக்காத்தை அவர் கொடுக்க மறுக்கிறாரோ, மறுமை நாளில் அந்த பொருளாதாரத்தை எல்லாம் நெருப்பில் போட்டு காய்ச்சி அதை கொண்டு அந்த அடியாரினுடைய முதுகுகள், விலாப்புறம், நெஞ்சு பகுதியில் எல்லாம் சூடு போடுவான். இது போக அவங்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை உண்டு அப்படிங்கிற வசனம் வருது. இந்த வசனத்தை வைத்து அபூதர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். இந்த ஃபத்வாக்கு முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இப்போ வரைக்கும் யாருமே அந்த ஃபத்வா ஏத்துக்கல. ஆனா அந்த ஃபத்வால ஒரு கடைசி வரைக்கும் நின்னார். என்ன ஃபத்வா கொடுக்கிறாருன்னா, நீ எவ்வளவு நாள் சம்பாதிங்க, உங்க வயிற்றுக்கு போக மத்த எல்லாம் தர்மமாக்கப்படணும்ட்டார். இதுதான் ஃபத்வா. 1 கோடி சம்பாதிக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு இன்னைக்கு 1 கோடி கிடைச்சிருச்சு, இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு 500 ஆச்சா, பாக்கி 99,99,900 அந்த 9,500 அந்த அமௌண்ட்டை மொத்தத்தை என்ன பண்ணிருங்க, தர்மமாக்கப்படணும். தர்மம் ஆக்கல அப்படின்னா இந்த வசனத்தின்படி நீயும் நரகவாசின்னு ஃபத்வா கொடுத்துட்டார். எவ்வளவு பணம் இருந்தாலும் உன் தேவைக்கு வேண்டாம் அன்னைக்குன்னு எடுத்துக்கங்க, மத்தெல்லாம் கொடுத்துருங்க, நாளைக்கு போய் மறுபடியும் உழைங்க, இதுதான் மார்க்க சட்டம், இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் பிரச்சாரம் செய்கிறார். தவறான முடிவு. மார்க்க அப்படி சொல்லணும்னா சுலைமான் நபி அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்திருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் பல நபித்தோழர்கள் பண வளமையோடு வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் யாரையுமே கண்டிக்கல, தப்புன்னு சொல்லல. அப்ப இது வந்து என்ன, மார்க்க நமக்கு அப்படி காட்டி தரல. ஆனால் அபூதர் இந்த ஃபத்வா எடுக்கிறதுக்கு அவருக்கு வேற ஒரு ஹதீஸ் அதுக்கு தூண்டுகோலா இருந்துச்சு. அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தோதுவா அமைஞ்சது. என்ன செய்தினா, ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்கிறார்கள், வாங்க முடியட்டும்,
இந்த அபூதர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த மார்க்க ஃபத்வாவை அவர் தருவதற்கு தூண்டுகோலாக அமைந்த ஒரு ஹதீஸ் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் சொன்னது நம்ம பிரபலியமா கேள்விப்பட்ட ஒரு நபிமொழி தான். என்னிடத்துல உஹது மலை அளவிற்கு தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் அதை ஒரு இரவு 2-3 இரவுகள்ல அதை நான் தர்மமாக கொடுத்து அதை அழிச்சிருவேன் நாங்க ரசூலுல்லாஹ். அந்த செய்தி நம்ம எவ்வளவு முறை கேள்விப்பட்டிருப்போம். அதுல இருந்து நான் எதை எடுத்து வைப்பேன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய கடனை அடைப்பதற்கு சில தங்க நாணயங்களை எடுத்து வைப்பதை தவிர அந்த கடனுக்கு கொஞ்சத்தை எடுத்துருவேன், மற்ற எல்லாத்தையும் நான் தர்மமாக்கிறோம். ஒரு 2 நைட்டு கூட கிடக்காது, வச்சுக்குவோம், நமக்கு பின்னாடி தேவைப்படும், பிள்ளைகளுக்கு தேவைப்படும், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது, நான் அதை தர்மமாக ஆக்கி விடுவேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி அறிவிக்கிறவர் அபூதர் தான். செய்தி அறிவிக்கிறவர் யாரு? அபூதர். அப்ப இந்த செய்தியும் அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை அவர் ஒப்பிட்டு பார்த்து அவர் என்ன முடிவு எடுக்கிறார்? நபி எவ்வளவு பெரிய ஆளு, அவரே கையில 10 பைசா வச்சிருக்க மாட்டேன், எல்லாத்தையும் தர்மம் ஆக்கிறோம் அப்படின்னா, தர்மம் ஆக்குவதுதான் மார்க்க கடமை. நீங்கள் கையில் பொருளாதாரத்தை வைத்திருப்பீர்களே, ஆனால் அது என்ன கிடையாது, அது மார்க்கத்துக்கு விரோதமானது என்று ஃபத்வா கொடுக்கிறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களுக்கு அன்றைய கால அந்த டமாஸ்கஸ் சந்தையை சார்ந்த மக்கள் எல்லாம் கடிதத்தை எழுதுறாங்க. அந்த கடிதத்தை பார்க்கறாங்க, அந்த ஃபத்வா தப்பாச்ச, அபூதரை அழைச்சி விடுறாங்க, வாங்க. அப்ப கேட்கறாங்க, அந்த ஃபத்வாவை சரி கிடையாது, உண்மையில நபி அப்படி நமக்கு சொல்லி தரல, அது பணத்தை சேர்த்து வைக்கணும், வைக்கலாம், தர்மம் பண்ணாலும் பண்ணலாம், மார்க்க யாரையும் தடுக்கலாம் இல்ல. நபி காலத்துல எத்தனை பேர் பணக்காரங்க இருக்க தானே செஞ்சாங்க. அப்படிங்கிற அந்த விளக்கத்தை எல்லாம் உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க கலீஃபா விளக்கம் கொடுக்கிறாரு. அபூதர் ஏத்துக்க மனசு வரல, இல்ல அந்த ஹதீஸின் படி பார்த்தா இதை ஏத்துக்க முடியாது, தர்மமாக்கணும் தர்மமாக்கணும், இதையே மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. அப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அவங்க, இந்த ஃபத்வா தான் நீங்க சொல்லுவீங்கன்னா இந்த ஃபத்வாவை நீங்க சொல்வதை நாங்க தடுப்போம், எங்க பார்வையில தப்பு தானே, அப்ப தப்பான ஃபத்வா நாங்க இப்படி வெளியே கொண்டு போய் விடுவோம், அப்ப இதை நாங்க தடுப்போம். அபூதர் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அப்படின்னா நான் மக்களை விட்டு நான் கொஞ்சம் விலகி நிக்கிறேன், கொஞ்சம் ஒதுங்கிடுறேன், என்னை விட்டுருங்க, நான் இதை சொல்லக்கூடாது, நீங்க தடுப்பீங்கன்னா நான் இதைத்தான் சொல்லி ஆகணும், அப்ப தடுப்பீங்கன்னா நான் ஒதுங்கிறேன், என்ன விட்டுருங்கிறாங்க. மக்களை விட்டு மதீனா நகரத்தை தாண்டி ஒரு தொலைதூர பயணத்தில் தனிமையில் வாழ்ந்தார் அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள். இவரோடு இருந்தவர் இவருடைய மனைவியும் இவருடைய பணியாளர், மொத்தம் 3 பேர் தான். ஒரு பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது, வாழ்வாதாரத்தை பெறுவதற்கு ஆள் கிடையாது, எந்த விதமான வழி சூழ்நிலைகள் எதுவுமே இல்லாத நிலையில வாழ்ந்தார் அபூதர் ரதியல்லாஹு அவங்க. பிற்காலம் முதுமை அடைகிறார், இந்த மரணத்தை அடைகிற நேரம். அப்ப அபூதர் ஒரு செய்தியை சொல்றாங்க, வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, என்னை சந்திப்பதற்கு நான் மௌத்தான பிறகு என்னை தேடி ஒரு கூட்டம் வரும், வந்துச்சுன்னா என்னை பற்றிய தகவலை சொல்லுங்க, நான் அபூதர் தான் அப்படிங்கிற சொல்லுங்க, கண்டிப்பா தொழு வைக்க ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல யாருமே இல்ல, தகவல் கொடுக்க வழி கிடையாது. ஆள் மௌத்தாயிட்டாங்க, ஆளை குளிப்பாட்டி கஃபனிட்டு அந்த ஜனாசாவை மனைவியும் பணியாளரும் எடுத்துக்கொண்டு செல்றாங்க. வழியில் அதே மாதிரி ஒரு கூட்டம் வருகிறது. கூட்டம் வந்த உடனே சொல்றாங்க, இப்படி ஒரு நபர் இறந்துட்டாரு, இவருக்கு நீங்க ஜனாசா தொழுவீங்க, யாருன்னு கேட்கிறாங்க. அபூதர் என்று சொன்ன உடனே அந்த அபூதர்ட்ட மார்க்கத்தை கத்துக்கிறது அந்த கூட்டம் வருது, அபூதர்ட்ட ஹதீஸை கேட்கணும் அப்படின்னு. அப்ப அவங்க கடுமையான முறையில் மனவேதனைப்பட்டாங்க. அந்த சபையில் தான் அப்துல்லா இப்னு மசூத் என்று அழைக்கப்பட்ட நபிகளார் காலத்தில் உள்ள தோழரும் ஒருவரும் இருக்கிறார். அவர் வேதனைப்பட்டு சொல்கிறார், நபிகளார் அன்றைக்கே தபூக்ல சொன்னாங்க, இவர் தனியாக வருகிறார், தனியாகத்தான் வாழ்வார், தனியாகத்தான் மரணிப்பார், தனியாகத்தான் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார். அந்த வார்த்தைக்கு இலக்கணமா அவருடைய மரணம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. இப்ப இந்த அபூதருடைய வாழ்க்கை என்பது ஏராளமான பாடத்தை சொல்லி தரக்கூடியது. அது குறிப்பா 2 விஷயம் என்றால், முதல் விஷயம், ஏகத்துவத்தை எவனுக்காகவும் பயப்படக்கூடாது எடுத்து சொல்வதில். நீ ஏத்துக்கன்னா ஏத்துக்க, நிராகரிக்கன்னா நிராகரிச்சுக்க, அந்த கோபதாபம் என் மீது காட்டன்னா கூட நீ காட்டிக்க, ஆனா மார்க்கத்தை மறைக்கிற வேலை என்கிட்ட நடக்காது என்பதை உளப்பூர்வமாக உறுதியாக கடைசி வரை மார்க்கத்தை எடுத்து சொன்ன நபி தோழர்களில் முக்கியமானவர் இந்த அபூதர். இந்த பண்பாட்டை நம்ம வளர்த்துக் கொள்வோமே ஆனால் ஒரு காலத்திலும் ஷைத்தான் நம்மிடத்தில் ஷிர்கை குறித்து ஏவ முடியாது. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவில் மக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஷைத்தான் உங்களை இணை வைக்கக்கூடிய கொள்கையில் தள்ளுவதிலிருந்து நிராசை அடைந்து விட்டான், அவனை ஏமாந்துட்டான், முடியல, அவன் உங்களை எவ்வளவோ தள்ளு பார்த்தான், முடியல, ஆனா அவன் எதுல தெரியுமா உங்கள்கிட்ட விளையாடுவான், நீங்கள் எதை அற்பம் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை தான் உள்ள போகுவான். அப்ப சஹாபாக்கள் விஷயத்த ரசூலுல்லாஹ்க்கு அவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கை, சஹாபாக்கள்கிட்ட வேற தவறுகள் பின்னாடி வந்தா கூட ஷிர்க் வராதுன்னு நம்புனாங்க, கண்டிப்பா அந்த மக்கள்கிட்ட வந்துடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கை நம் விஷயத்துல வரணும் அப்படின்னா நாம எவ்வளவு உறுதி உள்ள மக்களா இருக்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும். அதே மாதிரி உலக பற்று அற்றவராக வாழ வேண்டும் என்றால் அதற்கும் அபூதர் தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இவருக்கு எவ்வளவோ அரசு கசானாவிலிருந்து இனாமாக பொருளாதாரம் கிடைச்சது, ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறார், யுத்த காலத்தில் கலந்துக்கிறாரு, இவருக்கு ஏதாவது கொடுத்து இவரை நம்ம என்னன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும் என்று அபூபக்கர் காலத்தில் கொடுக்கப்பட்டது, மறுத்துட்டார். உமர் காலத்தில் கொடுக்கப்பட்டது, உஸ்மான் காலத்தில் கொடுக்கப்பட்டது, மறுத்துட்டார். ஒரு முறை இவரை சந்திப்பதற்கு ஒரு விருந்தினர் வரார் வீட்டுக்கு, அங்க டமாஸ்கஸ்ல இருக்கும்போது ஃபத்வா கொடுக்கிற அந்த நேரம் வீட்டுல எந்த பொருளும் கிடையாது, மனைவி இவர் மட்டும் இருக்கிறாங்க, வீட்டுல ஒரு
ஒரு பாத்திரங்களாவது 2-3 பாத்திரம் இருக்கணும், அந்த மாதிரி பாத்திரங்கள் கூட இல்லை. எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் ஒரு ஆளுநரினுடைய ஃபத்வா கொடுக்கிற நீதிபதியா நீங்க இருக்கிறீங்க, எதையாவது ஒரு பாத்திரம் வச்சிருக்கலாமே, பொருட்களை வச்சிருக்கலாமே. அபூதர் சொல்லுகிறார், இல்ல எனக்கு வேற ஒரு வீடு இருக்குது, அங்க நான் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். எதை? மறுமையை குறித்து. மறுமை வீட்டுல நான் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் நம்ம குறை வைக்கலாம் கிடையாது. அதுல என்னென்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு பெர்மனன்ட் கிடையாது இல்ல, அதனால இந்த வாழ்வாதாரத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை மொழிந்த ஒரு நபித்தோழர் இந்த அபூதர். அல்லாஹ் தன் திருக்குர்ஆன்ல சொல்றான், ஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு, அதாவது ஹஸிபன் நாஸ யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் யுத்மஊன். தாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்ன காரணத்தினால் நீங்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிர். உங்களில் தியாகிகள் யார், உங்களில் பொறுமைசாலிகள் யார் என்று நான் அடையாளம் காட்டாமல் நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? அது நடக்காதுங்கிறான். சொர்க்கனை போய் வந்தோம், ஒரு 4 ரக்காயத்தை தொழுதோம், உடனே சொர்க்கம் போனோம், இந்த வேலை என்கிட்ட நடக்காது. நீங்க தியாகம் செய்யணும், செய்யலைன்னா நான் செய்ய வைப்பேங்கிறான். நீங்க பொறுமையா இருக்கணும், இருக்கலைன்னா உங்களை பொறுமையா இருக்க வைப்பேன். 4 அடியை போட்டு உட்கார்ந்தானே ஆகணும், கொடுப்பேங்கிறான். நீ தியாகம் செய்ய முன் வரலைன்னா நான் தியாகம் செய்வதற்கான ஏற்பாடு உனக்கு தரேன். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈமான் கொண்டவர்கள் அவர்களை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பானா. எந்த அளவுக்குன்னா, சில ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் உயர்ந்த இடமா இருக்கும், அந்த இடத்துக்கு ஏற்ற அமல் நம்மகிட்ட இருக்காது. அப்ப அல்லாஹ் அந்த இடத்தையும் கொடுக்கணும், இவன்ட்ட அமலும் இல்லை. என்ன செய்வான் தெரியுமா? தொடர்ச்சியாக அல்லாஹ் அடி கொடுத்துக்கிட்டே இருப்பான், தொடர்ச்சியான அடி. இதை நீ பொறுத்து தானே ஆகணும், நீ பொறுக்கலன்னு காஃபிர் ஆயிருவேன், பொறுத்து தான் ஆகணும். இப்ப அமல் கூடும்ல, இப்ப சொர்க்கத்தை உயர்ந்த இடம் வரும்ல. ஈமான் கொண்டவர்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் சோதிப்பான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் சோதிக்கப்படாமல், தியாகத்தை வெளிப்படுத்தாமல், பொறுமையை மேற்கொள்ளாமல் நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? அது ஒருபோதும் நடக்காதுன்றான். அப்ப அதற்கு இலக்கணமாக இந்த வசனங்களுக்கு ஏற்றவாறு தியாகத்தையும் அர்ப்பணிப்பிற்கும் ஒரு பெரும் சொந்தக்காரராக திகழ்ந்த அந்த அபூதர் அல்லது கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்பதற்கு நம்ம பிரார்த்தனை செய்வோம். அந்த நபித்தோழரை போன்ற ஒரு பெரும் அர்ப்பணிப்போடு, தியாக உணர்வோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் களம் ஆடுவோமே ஆனால் கண்டிப்பாக மரணத்திற்கு பிறகு சுபிட்சமான ஒரு வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவான் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த கேள்வி இங்கே பதில் இங்கே நிகழ்ச்சி இல்லை, நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி. என்ன காரணம், நாளை மறுநாள் திருக்குர்ஆன் திறனாய்வு போட்டி சம்பந்தமாக அந்த பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய காரணத்தினால் நாளைக்கு நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி என்பதை சொல்லி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.